ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ குட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லப்போறேன். மொபைல் சில பேர் வந்து வாங்குன புதுசுல நல்லா ஸ்பீடா இருக்கும், நல்லா ஸ்மூத்தா இருக்கும். 2 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். இல்லன்னா நம்மளுடைய மொபைல் வந்து லேக் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ஸ்லோவா இருக்கும். ஸோ இந்த மாரி மொபைல் எந்த ஒரு மாடலா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே நான் சொல்ற இந்த செட்டிங்ஸ்ல போய் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா, மொபைல் வந்து ஸ்பீட் ஆவறத வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து என்ன மாரி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கிளியரா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செட்டிங் எப்படி எடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதனால நான் சொல்றது வந்து தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய மொபைல் பெர்ஃபெக்ட்டா ஸ்பீடா இருக்கும். உங்களுடைய மொபைல் மாடல் என்னவோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாடலுக்கு வந்து எந்த இடத்துல இந்த செட்டிங் வந்து இருக்கும்ன்றத வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்றேன். நான் ஸ்க்ரீன்ல காட்டுற மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி, அந்த ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த செட்டிங்ஸ்க்கு வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைல்ல வந்து அபோட் அப்படின்னு இருக்கும். 2த்துலயும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன்லயும். அதாவது சிஸ்டம் அப்படி இல்லன்னா அபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மொபைலுடைய மாடல்ஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து என்னுடைய விவோ மொபைலில் பார்த்தீங்கன்னா அபோட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனில் நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். உங்கள் மொபைல் என்ன மாடலோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல இந்த பில்டு நம்பர்னு சொல்லி எல்லா மொபைல்லையுமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நான் சொல்கிற மாதிரி 7 டைம் வந்து இதை வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணுங்கள், டைம் டிலே பண்ணாமல். நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 7 டைம் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா, இங்கே எனக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது பாருங்கள். யூ ஆர் ஆல்ரெடி ஏ டெவலப்பர் அப்படின்னு காமிக்குது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து புது மொபைலாக இருந்தாலும் சரி, பழைய மொபைலாக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே வந்து வந்துட்டிங்கன்னா, இந்த பில்டு நம்பரை வந்து 7 முறை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதை நீங்கள் எனேபிள் பண்ண உடனே உங்கள் மொபைலை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே வந்து இருக்குன்னா, சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருந்தாலும் எல்லா மொபைல்லுமே இந்த மாதிரி, அதாவது நார்மலாக இப்போ வர மொபைல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சர்ச் ஆப்ஷனில் DEVE அப்படின்னு போட்ட உடனே இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம கிட்டே கொண்டு வந்துருச்சு. அட்வான்ஸ் மொபைல் மாடல், அதாவது நியூ மாடல் இல்லாமல் இருந்தால் கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னா அபோட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 1.5 ஆர் 2x இந்த மாதிரி செட்டிங்ஸில் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து 0.5 வச்சுக்கோங்க, அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.5 வச்சுக்கிறேன். இந்த 3 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல்ன்ற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற எல்லாமே என்ன ஒரு சைஸில் இருந்தாலும் 0.5 வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.5 வச்சுக்கிறேன். நீங்களும் 0.5 வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆஃப் அண்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக பெஸ்ட்டான கமெண்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக
உங்கள் மொபைலில் ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் மூலிமா மொபைல் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து ஆண்ட்ராய்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து புது புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.